தரமற்ற பெட்ரோலினால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சத்திய கடதாசி மூலம் இழப்பீடு பெறுவதற்கு சந்தர்ப்பம். அரசு சார்பற்ற பல்கலைக்கழக நியமங்களுக்கு சட்ட வரையறை. சரத் பொன்சேகாவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு. சிங்கராஜ வன பிரதேசத்தில் ஒரு வகை வெள்ளை நிற குரங்கு இனம். தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். 2012ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு, நிர்மாணத்துறை, பொறியியல் சேவைகள், வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள், இடர் முகாமைத்துவம், காணி மற்றும் காணி அபிவிருத்தி, மீள்குடியேற்றம் ஆகிய அமைச்சுக்களின் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். பவனையாளருக்கு விநியோகிக்கப்படும் நீர் கட்டண பட்டியலை விட கூடுதலான தொகையை நீர் சுத்திகரிப்பு மற்றும் விநியோகத்திற்காக செலவிடப்படுவதாக இதன் போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த விடயம் குறித்து பொதுமக்கள் அறிந்திருக்கவில்லை என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர் வழங்கல் குறித்த எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் நீர் வீண் விரயமாவதை தடுப்பதற்கான யோசனைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக காணிகளை பொறுப்பேற்கும் போது இழப்பீடு வழங்குவதில் ஏற்படும் தாமதம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டக்கோவையில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பதில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் லக்ஷ்மணி அபிவர்தன தெரிவிக்கின்றார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்திருப்பதற்கான கால எல்லையை நீடித்தல் உள்ளிட்ட யோசனைகளுடன் பாராளுமன்றத்தில் நேற்று திருத்தங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சியினரின் விரோதம் காரணமாக அது தொடர்பான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டது. குற்றவியல் சட்டக்கோவையில் திருத்தங்களை மேற்கொள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசரகால சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளதால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலர் விடுதலையாகி செல்கின்றனர். எனினும் இதில் பாரதூரமான பிரச்சினை நிலவுகிறது. அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக ஏதேனும் வழிமுறை காணப்பட வேண்டும். இந்த நிலைப்பாட்டிலேயே இருந்து கொண்டு அனைவரையும் வெளியில் கொண்டுவர மேலும் ஒரு பிரிவினர் முயற்சிக்கின்றனர். பயங்கரவாதத்தை தூண்டி அதற்கு உதவி புரிந்த தரப்பினரே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். ஜெனீவா மனித உரிமை விவகார கூட்டத்தொடரை இலக்காக கொண்டு அவசரகால சட்டம் நீக்கப்பட்டுள்ளதா என்று இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் வினாவினார். மீது தடைகள் விதிக்கப்படும் என கூறியிருந்த போதும் கீழ்ப்படியாத அரசாங்கம் ஜெனீவா பேரவையில் கூட்டத்தொடர்கள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கையில் யுத்தம் இடம்பெறுவதால் எமது தரப்பினரை அதில் கலந்து கொள்ள இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டது. எனினும் இந்த அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மாற்றமடையவில்லை. யுத்தத்தின் போது இதனால் எவ்வித பிரச்சனையும் ஏற்படவில்லை. நாட்டில் பயங்கரவாதம் தலை தூக்காது, அதனால் நாங்கள் இதனை நீக்குகின்றோம் என கூறி 2 வாரங்களுக்குள் புதிய சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுவதற்காக அதே நபரினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகின்றது. இவ்வாறான ஆபத்துகள் காணப்படுமாயின் எமது நிலை என்ன? நீங்கள் கூறுவது போன்று பயங்கரவாதம் ஒன்றில்லை. எனினும் ரகசியமான முறையில் நாட்டிற்குள் தேவையற்ற விடயங்களை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு சிறைச்சாலைக்குள் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தீபாலி விஜய் சுந்தர, WTMB வராவிவ மற்றும் AZ ரசீம் ஆகிய 3 அடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் வெள்ளைக்கோடி விவகார வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவிற்கு எதிரான வெள்ளைக்கொடி வழக்கின் முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சியங்கள் இன்று மீளாய்வு செய்யப்பட்டன. சாட்சியங்களை மீளாய்வுக்கு உட்படுத்துவதற்குரிய விடயங்களை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பூனேகா அலுவிகாரை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் சரத் பொன்சேகா சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணி நானில் லத்வஹெட்டி பொன்சேகாவின் பாதுகாப்பு தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டார். வெலிக்கட சிறைச்சாலையில் சரத் பொன்சேகாவின் சிறைக்கூடத்திற்கு அருகில் LTTE சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நானில் லத்வஹெட்டி சுட்டிக்காட்டினார். பொன்சேகாவின் பாதுகாப்புக்கு இந்த நிலைமை அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்று அது குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறும் அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் பொன்சேகாவின் சிறைக்கூடத்திற்கு அருகில் LTTE சந்தேக நபர்களை தடுத்து வைப்பதை தவிர்க்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிட்டது. வழக்கு மீதான விசாரணைகள் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி மீண்டும் இடம்பெற உள்ளது.
கடனுக்கு பொருட்களை பெற்றுக்கொண்டே 2005ஆம் ஆண்டு யுத்தத்தை மேற்கொண்டதாகவும் அதனால் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போனதாகவும் அரசாங்கம் போய் கூறுகிறது. அன்று பெற்றுக்கொண்ட கடனை செலுத்தும் நடவடிக்கை 2012ஆம் ஆண்டு ஆரம்பித்து 2020ஆம் ஆண்டாகும் போது நிறைவு செய்வர். அதாவது இந்த அரசாங்கத்தினால் ஒருபோதும் அபிவிருத்தியை மேற்கொள்ள முடியாது. சட்டமூலம் ஒன்றின் மூலம் அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான நியமங்களில் சட்ட வரையறை ஒன்றை ஏற்படுத்துவதாக உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க குறிப்பிடுகின்றார். மினுவாங்குடையில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய உயர்கல்வி அமைச்சர் மாலம்பேயில் மாத்திரமன்றி கொழும்பிலும் கண்டியிலும் புதிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளை அமைப்பதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உபவேந்தர்கள் மற்றும் கல்வி பணிப்பாளர்களுடனான வருடாந்த குழு கூட்டம் இன்று முற்பகல் உயர்கல்வி அமைச்சர் தலைமையில் மினுவாங்குடையில் நடைபெற்றது. ஆசியாவின் அறிவு கேந்திரத்திற்கான அரசு சார்பற்ற கல்வி நிறுவனங்களின் அழுத்தம் என்ற துணைப்பொருளில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. A carefully designed registration process and the monitoring system is required. அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவற்றின் தரத்தை பேணுதல் மற்றும் அவற்றை பரிசீலனை செய்து பதிவு செய்தல் ஆகிய விடயங்களுக்கு முறைமையொன்று அவசியமாகும். அதனை நிறைவேற்றுவதற்காக இலங்கையினுள் சபையொன்றை உருவாக்க வேண்டும். சட்டமூலம் ஒன்றின் மூலம் அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான விடயத்தில் சட்ட வரையறைகளை ஏற்படுத்துவது அதன் பிரதான நோக்கமாகும். எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தினை உறுதிப்படுத்த முடியும். அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் அது தொடர்பான விதிமுறைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் ஏனைய நிறுவனங்களிலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளல் மூலம் குறித்த கல்வி நிறுவனங்களின் தரத்தினை உறுதிப்படுத்தலாம். அரசு சார்பற்ற உயர்கல்வி நிலையங்களினால் இலவச கல்விக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படாது சிறந்த வியூகம் ஒன்றை உருவாக்குவது எமது நோக்கமாகும். கூட்டத்தின் பின்னர் மாலம்பே மருத்துவக் கல்லூரி தொடர்பாக ஊடகவியலாளர்கள் உயர்கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினர். மாலம்பே மருத்துவக் கல்லூரி தொடர்பாக நான் வேண்டுகோள் விடுக்கவில்லை. உயர்கல்வி அமைச்சராக இருந்த விஸ்வ வர்ணபாலவை அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். அவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் வேண்டுகோளை சமர்ப்பித்தார். அதன் பின்னர் அது தொடர்பில் 18 சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் அது குறித்து ஆராய 6 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டு 6 அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன் பின்னரே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எனக்கு இது குறித்து ஆலோசனைகளை வழங்கியது. குறித்த உயர்கல்வி நிறுவனத்திற்கு பட்டங்களை வழங்கும் அதிகாரத்தை வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடுமாறு என்னிடம் கூறப்பட்டது. அதன் பிரகாரமே நான் செயற்பட்டேன். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் அழுத்தங்களும் அதிகரித்தால் என்ன செய்வீர்கள் என ஊடகவியலாளர்கள் அமைச்சரிடம் கேட்டனர். பிரச்சனை இல்லை, எம்மிடம் கூறினால் அதற்கான மேடையொன்றையும் அமைத்துக் கொடுக்கலாம், மைதானம் ஒன்றையும் ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். அத்துடன் எதிர்ப்புகளை வெளியிட போலீஸ் பாதுகாப்பையும் வழங்கலாம். ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது சாதாரண மக்களின் உரிமையாகும். எனக்கு அது குறித்து பிரச்சனை இல்லை. இவை குறித்து நான் கருத்தில் கொள்ளவில்லை. வரலாற்று புகழ்பெற்ற தெல்லிப்பளை ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்தில் நேற்று வியாழக்கிழமை காலை தேர் திருவிழா நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். சென்ற மாதம் 29ஆம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் மகோற்சவம் ஆரம்பித்தது. மஞ்சத் திருவிழா, வேட்டை திருவிழா, சப்பர திருவிழா உட்பட 12 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெற்றன. அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் இவற்றில் பங்கு பற்றினார்கள். இன்று ஆவணி திருவோணத்தில் காலை 8 மணிக்கு துர்கா புஷ்காரணி தீர்த்த தடாகத்தில் தீர்த்தோற்சவம் நடைபெற்றது. வெளிநாட்டுச் செய்திகளில் முதலில் லிபியா பற்றிய செய்தி. லிபியாவின் முன்னாள் தலைவர் முஹம்மர் கடாஃபியின் சிரேஷ்ட ராணுவ அதிகாரி ஜெனரல் அலி கானா நைகருக்கு தப்பியோடியுள்ளார் என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ராணுவ அதிகாரி தென் பிராந்திய படைகளுக்கு பொறுப்பாக இருந்தவராவார். இதேவேளை நாட்டை விட்டு வெளியேறப் போவதில்லை என்று கூறிய கர்னல் கடாஃபி தமது ஆதரவாளர்களை தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தும்படி கேட்டுள்ளார். இருந்த போதிலும் சமீப நாட்களில் பலத்த பாதுகாப்புடன் வாகன பேரணிகள் எல்லையை கடந்து நைகருக்குள் பிரவேசித்துள்ளன. கர்னல் கடாஃபியின் பிரதம பாதுகாப்பு அதிகாரி மன்சூர் உட்பட பல பாதுகாவலர்கள் ஏற்கனவே நைகரின் தலைநகரை சென்றடைந்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினமும் 2 சிரேஷ்ட அதிகாரிகளும் 4 உயர் அதிகாரிகளும் எல்லை கடந்து சென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இதற்கிடையில் கர்னல் கடாபி அவரது மகன் சைஃப் அல் இஸ்லாம் மற்றும் அவரது உளவு பிரிவு தலைவர் அப்துல்லா ஆகியோரை கைது செய்வதற்கான பிடியாணையை இன்டர்போல் விடுத்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு சமாதான தீர்வு ஒன்றை காணவென தேசிய இடைக்கால மன்றம் பேச்சுக்களை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து சில விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் கண்டி பல்லேகல விளையாட்டு மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 174 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸை நேற்று ஆரம்பித்தது. போட்டியின் இரண்டாம் நாளான இன்று போதிய வெளிச்சமின்மை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்ட வேளையில் ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸிற்காக 3 விக்கெட்டுகளை இழந்து 264 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஆட்டம் இடைநிறுத்தப்பட்ட வேளையில் ஆஸ்திரேலிய அணி வீரர் மாஸ் 87 ஓட்டங்களுடனும் மைக் ஹசே 76 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காது விளையாடிக் கொண்டிருந்தனர். இலங்கை அணியிலும் பார்க்க ஆஸ்திரேலிய அணி 90 ஓட்டங்களால் முன்னிலை வகிக்கின்றது. பந்து வீச்சில் வலகெதர 45 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும், லக்மால் 60 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும், ரந்தீப் 49 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர். யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக நிலைவரும் பதற்ற நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் வடமாகாண ஆளுநர் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட செயற்குழுவின் ஒன்று கூடல் ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. யாழ் மக்களை அச்சுறுத்தி வரும் மர்ம நபர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு கிராமங்கள் தோறும் விழிப்புக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு ஏற்ப அதனை கண்காணிப்பதற்கும் செயற்படுத்துவதற்கும் பிரதேச ரீதியாக ஒரு குழுவை அமைப்பதெனவும் தீர்மானிக்கப்பட்டது. கிராமங்கள் தோறும் அமைக்கப்படவுள்ள விழிப்புக்குழுவினர் இரவு முழுவதும் நடமாடும் சேவையில் ஈடுபட உள்ளனர். இந்நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் ஜி சந்திரஸ்ரீ உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சட்டவிரோதமாக எடுத்து வரப்பட்ட 12 கோடி ரூபாய் பெறுமதியான சிகரெட்டுகள் சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்டன. சுங்க புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இவை கைப்பற்றப்பட்டன. இந்த சிகரெட்டுகள் அடங்கிய கொள்கலன் துபாயிலிருந்து எடுத்து வரப்பட்டுள்ளது. தைத்த ஆடைகளை தயாரிக்கும் நிறுவனம் எனும் போர்வையில் இதனை இறக்குமதி செய்வதற்கு போலியான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரியவந்துள்ளன. இவ்வாறான ஒரு நிறுவனத்திற்கு தருவிக்கப்படும் மூலப்பொருட்களை துரித கதியில் வெளியேற்ற சுங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கின்றனர். இந்த தளர்ச்சியான கொள்கையை பயன்படுத்தி இந்த கொள்கலனை வெளியேற்றுவதற்கு முயற்சித்துள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் இயந்திர பரிசோதனையின் மூலம் இதில் சிகரெட்டுகள் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டது. சுமார் 60 லட்சம் சிகரெட்டுகள் இந்த கொள்கலனில் இருந்ததாக சுங்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய பல கோடி ரூபாய் இறக்குமதி வரியை இழக்க வேண்டி ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு 10 வருடங்கள் பூர்த்தியாவது இலக்காக கொண்டு அமெரிக்காவில் மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என்ற அச்சுறுத்தல் நிலவுகிறது. செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு 10 வருடங்கள் பூர்த்தியாவது இலக்காக கொண்டு அமெரிக்காவின் நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் நகரங்கள் மீது மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என்ற அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆலோசனை வழங்கியுள்ளார். நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் ஆகிய நகரங்களில் உள்ள பாலங்கள், சுரங்கப்பாதைகள், பொதுமக்கள் போக்குவரத்து நிலையங்கள் போன்றவற்றின் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்படலாம் என்ற அச்சுறுத்தல் தொடர்பாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக நியூயார்க் நகர பிதா மைக்கேல் ப்ளூம்பர்க் கலந்து கொண்ட விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 11ஆம் தேதி வரை வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் நகரங்களில் சந்தேக நபர்களை சோதனையிடுவதற்கு ஆங்காங்கே விசேட தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நியூயார்க் நகர பிதா மேலும் தெரிவித்துள்ளார்.